வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்முக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாரும் டைரெக்டாக இந்த வீடியோவை பார்க்க வேணாம், அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னதான் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நன்னூல் முதல் பதிப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி 1834ஆம் ஆண்டு. ஓகே, அடுத்து வந்து சு வில்வரத்தினம் கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் எந்த ஆண்டு தொகுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2001ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது. தேர்ட் கொஸ்டின், பாயிரத்திற்கு உரிய பெயர்கள் மொத்தம் எத்தனை என நன்னூல் குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 7 அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபோர்த் கொஸ்டின், தமிழ் கெழு கூடல் என்ற பாடல் வரியில் தமிழ் என்ற சொல் எந்த பொருளில் ஆளப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி கலைப்புலமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் தமிழ் கெழு கூடல் அப்படிங்கிற அந்த பாடல் வரியில் தமிழ் கையாளப்படுது. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது பொது பாயிரத்தில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னா ஆப்ஷன் டி நூலின் பெயர். அதுதான் பொது பாயிரத்தில் சொல்லலை. மற்ற நூலின் இயல்பு, கற்கும் முறை, கற்பிக்கும் முறை இதெல்லாமே பொது பாயிரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மெய்யெழுத்துக்கள் தனிமெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, மெய்யெழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல எப்பயுமே வராது. ஓகே, ரெண்டாவது கூற்று, மெய்களில் காங்கா சாஞா தா நா பா மா யா லா என்னும் 10 வரிசைகள் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். என்னென்ன எழுத்துக்களாக வரும் அப்படின்னா கா கா சா ஞா தா நா பா மா யா லா வராது. ஓகேங்களா, வா. இந்த 10 உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லில் முதல்ல வரும். ஓகே, மூன்றாவது கூற்று, டா நா ரா லா 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 வா நா என்னும் 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எழுத்துக்களாக சொல்லில் முதல்ல வராமல் இருக்குது அப்படின்னா டா நா ரா லா லா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லா வா வராது, ரா. ஓகேங்களா, ரா நா ஆகிய இந்த 8 வரிசைகள் வந்து சொல்லில் முதல்ல வராது. இப்போ இந்த மூன்றாவது கூற்றும் தவறு தான். நான்காவது கூற்று, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகே, அப்போ இந்த 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஏபிசி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 7th கொஸ்டின், வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர்வூர் பால் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. 8th கொஸ்டின், பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3 4 1 2 அதுதான் இதற்கான ஆன்சர். மணிமாலை அப்படின்னா உயிரீறு, பொன்வண்டு அப்படின்னா மெய்யீறு, தமிழ் நிலம் அப்படின்னா மெய் முதல் வரும், வாழை இலை அப்படின்னா உயிர் முதல் வரும். ஓகே, 9th கொஸ்டின், ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று, அது வாழ்க்கையில் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது என்ற வகையில் கவிதை எழுதுவோர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பாப்லோ நெருடா வகையினர் தான் இந்த முறையில் வந்து கவிதை எழுதுகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, உங்கணம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை அப்படிங்கிற இந்த கூற்று சரி. கூற்று 2, ஆனால் தமிழ் இலக்கணங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. இந்த உங்கணம் அப்படிங்கிற அந்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா எதில் பயன்படுத்தப்படுது அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் தான் இந்த சொல் என்ன பண்ணுது பயன்படுத்தப்படுது. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 11th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான்.
ஓகே. இதில் உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும் அப்படிங்கிறது கரெக்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பழைய இலக்கண நூலார் மொழி முதல் குற்றியலுகர எழுத்தையும் சேர்த்து கொள்வர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? பழைய இலக்கண நூலார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொழி இறுதி, ஓகேங்களா, மொழி இறுதி குற்றியலுகர எழுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்த்திக்குவாங்க. அதற்கடுத்து 3வது கூற்று இஞ்சு இன்னு இத்து இம்மு இன்னு இய்யு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு, ஓகேங்களா, ஆகிய எழுத்துக்கள் 11 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரும் அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு. ஓகேங்களா? என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா இஞ்சு இன்னு, இத்து வராது, இந்து, ஓகேங்களா, இந்து இம்மு இன்னு இய்யு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு, இந்த எழுத்துக்கள் தான் சொல்லோட இறுதியில் வரும். அடுத்து 4வது கூற்று இஞ்சு இத்து இவ்வு மூன்றும் இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா இஞ்சு இந்து இவ்வு, ஓகேங்களா, இந்த எழுத்துக்கள் தான் என்ன பண்ணும் சொல்லோட இறுதி எழுத்தாக வரும். ஓகே. அப்போ இதில் ஆப்ஷன், அதாவது கூற்று 1 மட்டும்தான் சரி, மற்ற 3மே தவறு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 12th கொஸ்டின் பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3 1 4 2, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. அதாவது மலை அருவி அப்படிங்கிறது உயிர் கூட்டல் உயிர். ஓகே. அதுக்கடுத்து தமிழெண்ணெய் அப்படிங்கிறது மெய் கூட்டல் உயிர். தென்னை மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் கூட்டல் மெய். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிறது மெய் கூட்டல் மெய். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 13 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நன்னூலில் சொல்லதிகாரத்தில் இல்லாத பகுதி எது அப்படின்னா ஆப்ஷன் பி பதவியல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இந்த பெயரியல், வினையியல், பொதுவியல் இதெல்லாமே சொல்லதிகாரத்தில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இடையியல், உரியியல் இதுவுமே சொல்லதிகாரத்தில் வரக்கூடிய 5 பகுதிகளில் மிச்சம் 2 பகுதி. ஓகே. 14 கொஸ்டின் இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்டெஃபன் மல்லார்மே அவர்கள் தான். 15 கொஸ்டின் பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 2 3 1, அதுதான் இதற்கான ஆன்சர். வெளிச்சம் அப்படின்னா இதழ், ஓகேங்களா, வெளிச்சம் நுண்கலை இதெல்லாமே இதழை குறிக்கும். அதற்கடுத்து தமிழ் அழகியல் அப்படிங்கிறது கட்டுரை, ஓகேங்களா, தமிழ் அழகியல். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நவீன ஓவியம் இது எல்லாமே கட்டுரையை குறிக்கும். அதுக்கடுத்து முப்பட்டை நகரம் அப்படிங்கிறது கவிதை தொகுப்பை குறிக்கும், முப்பட்டை நகரம். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பல் வார்த்தைகள் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கவிதை தொகுப்பை தான் குறிக்கும். ஓகே. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 16 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 திருமலை முருகன் பல்லு நூலின் பாட்டுடை தலைவன் திருமலை குன்றின் மீதுள்ள முருகன் ஆவார் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே. கூற்று 2 திருமலை முருகன் பல்லுவில் கலித்துறை, கலிப்பா, வெண்பா ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எந்தெந்த பாவகைகளாக விரவி வந்திருக்கு அப்படின்னா கலித்துறை, கலிப்பா, சிந்து, ஓகேங்களா, ஆகிய பாவகைகள் தான் விரவி வந்திருக்கு. ஓகே. அதற்கடுத்து திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் அழகிய பெரியவன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர், அவர் தான் இந்த நூலோட ஆசிரியர். ஓகே. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அவருடைய காலம் எப்போ அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 17 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2 இவர் புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 18 கொஸ்டின் தகப்பன் கொடி எனும் புதினம் தமிழக அரசின் விருது பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் சி 2003ஆம் ஆண்டு தான் விருது பெற்றது. ஓகே. 24 கொஸ்டின் பொறுத்துக, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 2 3 1, அதுதான் இதற்கான ஆன்சர். லங்காபுரி ராஜா அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு, வெயிலும் நிழலும் அப்படிங்கிறது கட்டுரை தொகுப்பு, நட்சத்திரவாசி அப்படிங்கிறது நாடக தொகுப்பு. ஓகே. 20 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள்
உளவு கருவிகள் பற்றிய பெயர்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது. பொருந்தாதது எது அப்படின்னா உகம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? உகம் வராது. நுகம், கொழுமரம், உலக்கோல், வடம் இது எல்லாமே உளவு கருவிகளை பற்றி குறிக்கக்கூடிய பெயர்கள். 21 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் யானையை பற்றி குறிக்காத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி திபம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? ஓகே. இந்த குஞ்சரம், வல்விலங்கு, கரி இதெல்லாமே யானையை குறிக்கக்கூடிய சொற்கள். 22 கொஸ்டின். கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கலித்தொகை நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. 23 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சொல்லின் இடையில் உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? சொல்லின் இடையில மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க? மெய்மயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கூற்று 2 மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் என 2 வகைப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 24 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது ஈரொற்று மெய்மயக்கம் ஆகும் மெய்மயக்க சொல் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி உயர்ச்சி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஈ, இரு, இல்லு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரொற்று மெய்மயக்கத்தில் வரக்கூடியது. ஓகே. 25 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஜெயமோகன் நாகையைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா நாகர்கோவிலை சேர்ந்தவர் தான் ஜெயமோகன் அவர்கள். ஓகே. கூற்று 2 ஜெயமோகன் விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்போடு சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. விஷ்ணுபுரம், கொற்றவை அப்படிங்கிற புதினத்தோட சிறுகதைகளும் கட்டுரைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயமோகன் வந்து எழுதியிருக்காரு. ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 26 கொஸ்டின். வனப்பேணுனர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏலிஸ் விருதினை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி பெற்ற ஆண்டு எது அப்படின்னா ஆப்ஷன் பி 2000 ஆண்டு தான் இந்த விருதை வந்து அவர் பெறாரு. ஓகே. 27 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் யானையை பற்றி குறிக்காத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி இயம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. யானையை பற்றி குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னா கயம்னா யானையை பற்றி குறிக்கும். அத்தி, கைமா, அல்லியன், அரசுவா, மாதங்கு, வாரணம், கைமா இதெல்லாமே யானையை பற்றி குறிக்கக்கூடிய சொல். 28 கொஸ்டின். கீழ்கண்ட எந்த சொல்லில் இணையவும் என்ற விதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் டி பைந்தளிர் அப்படிங்கிற அந்த சொல்ல இணையவும் அப்படிங்கிற அந்த விதி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே. இதை பார்த்தீங்க அப்படின்னா பைந்தளிரை பிரிச்சிங்கன்னா பசுமை கூட்டல் தளிர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஈறு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி பசு கூட்டல் தளிர் அப்படின்னு வரும். இதில் வந்து இடையுக ஐயாதல் ஓகேங்களா அப்படிங்கிற அந்த விதிப்படி பைசு கூட்டல் தளிர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து இணையவும் அப்படிங்கிற அந்த விதிப்படி இந்த சூங்கிற எழுத்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னா பை கூட்டல் தளிர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இனமிகள் அப்படிங்கிற அந்த விதிப்படி பைந்தளிர். ஓகேங்களா? இந்த தாக்கு இனமான இந்து வந்து பைந்தளிர் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 29 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி மலப்பணிக்கர் தென் கேரளம் அப்படிங்கிறது தான் தவறானது. மலப்பணிக்கர் என்ன வரும் அப்படின்னா வடகேரளம். ஓகே. 30 கொஸ்டின். மலா என்ற திராவிட சொல் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னா ஆப்ஷன் டி குஜராத்தில் இடம்பெறலை. ஓகேங்களா? ஓகே. இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், கர்நாடகாலாம் மலா அப்படிங்கிற அந்த திராவிட சொல் இடம்பெற்றுள்ளது. 31 கொஸ்டின். சீசு செல்லப்பா இலக்கியத்தின் எந்தெந்த தளங்களில் எல்லாம் பங்களிப்பு செய்திருக்கிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு ஆகிய தளங்களில் பங்களிப்பு செஞ்சிருக்காரு. 32 கொஸ்டின். சேயோன் மேய மைவரை உலகம் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. 33 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி
துளு அப்படிங்கிறது கோட்டை அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? துளுக்கு என்ன வரும் அப்படின்னா கோட்டே அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே. மற்றதெல்லாம் சரியாக பொருந்தியுள்ளது. 34 கொஸ்டின். உவேசா புறநானூற்று நூலை முதலாக பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எது? அப்படின்னா ஆப்ஷன் சி 1894ஆம் ஆண்டு. ஓகே. பொறுத்துக சொல்லை பொருளோடு பொறுத்துக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4123 அதுதான் இதற்கான ஆன்சர். நூபுரம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் சிலம்பம். மாசுணம் அப்படின்னா பாம்பு. வண்ணம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அழகு. இஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் மதில். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 36 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 குறுந்தொகை நூல் கடவுள் வாழ்த்துடன் அகத்திணை சார்ந்த 401 பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. கடவுள் வாழ்த்து நீங்களாகத்தான் என்ன பண்ணியிருக்கு குறுந்தொகை நூல் 401 பாடல்களை கொண்டுள்ளது அகத்திணை சார்ந்து. கூற்று 2 குறுந்தொகை நூலே முதலில் தொகுப்பிக்கப்பட்ட தொகை நூல் என கருதப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னா அதுதான் குறுந்தொகை, தொகுப்பிக்கப்பட்டது அல்ல. ஓகேங்களா? ஓகே. அப்போ 2 கூற்றுகளுமே தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 37 கொஸ்டின். இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டன கேட்டது தெளிதல் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்படின்னா ஆப்ஷன் சி மணிமேகலையில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் சி பெரியார் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. 39 கொஸ்டின். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? அப்படின்னா ஆப்ஷன் பி கெல்லட் அவர்கள் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து 40 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளில் தவறானது எது அப்படிங்கிறது? தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மின் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகே. அந்த அன்னு எண்ணு ஏனு இது எல்லாமே தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளில் வரக்கூடியது தான். 41 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. கூற்று 2 வியங்கோல் தொழிற்பெயர் வினையெச்சம் வினைத்தொகை போன்ற இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. எதையெல்லாம் உணர்த்த விகுதி பயன்படுது அப்படின்னா வியங்கோல் தொழிற்பெயர் வினையச்சம் வினைத்தொகை வராது பெயரச்சம். ஓகேங்களா? இந்த இலக்கிய பொருண்மைகளை எல்லாம் உணர்த்துறதுக்கு விகுதி பயன்படுது. அப்போ இந்த 41 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 42 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பகுபதத்தில் பொருள் தரும் உறுப்புகள் எவை அப்படிங்கிறது? எவை அப்படின்னா ஆப்ஷன் டி பகுதி விகுதி இடைநிலை இதுதான். அடுத்து 43 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 4-3-1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி, திருநாவுக்கரசர் பிறந்தது திருவாமூர், அதற்கடுத்து சுந்தரர் பார்த்தீங்க அப்படின்னா திருவெண்ணெய்நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 44 கொஸ்டின். மாகதம் எனப்படுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வித்தார கவியத்தான் மாகதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 45 கொஸ்டின். எந்த ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது? அப்படின்னா ஆப்ஷன் பி 2012ஆம் ஆண்டு முதல். 46 கொஸ்டின். கீழ்கண்ட எந்த சொல்லில் இடையுகரம் ஈயாதல் என்ற விதிப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி பெரியன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல தான். ஓகேங்களா? இதை பிரித்து எழுதினீங்கன்னா பெருமை கூட்டல் அன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஈறு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி என்ன வரும் அப்படின்னா பெரு கூட்டல் அன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஊ வருதுங்களா? இந்த ஊக்கு பற்றி என்ன ஆகும் அப்படின்னா ஈ வரும். ஓகேங்களா? ஊ போயிட்டு ஈ வரும். அப்போ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெரி கூட்டல் இன் அப்படின்னு வரும். ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐவழி எவ்வும் அப்படிங்கிற அந்த விதிப்படி இந்த எகரம் வரும். இந்த எகரமும் இந்த ஈயும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா யாவா மாறும். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக நம்ம சேர்த்தும் போது என்ன வரும் அப்படின்னா
பெரியன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 47 கொஸ்டின், வெள்ளி வீதியார் சங்கத்தொகை நூல்களில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி 13 பாடல்களை வந்து அவர் பாடியிருக்காரு. 48 கொஸ்டின், பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 3 4 1 2 அதுதான் இதற்கான ஆன்சர். இறந்த கால இடைநிலை அப்படின்னா இன் அப்படிங்கிறது வரும். இத்து இட்டு இற்று இன்னு இதெல்லாமே இறந்த கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலை என்னென்ன வரும் அப்படின்னா கிறு கின்று ஆனின்று. எதிர்மறை இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா இல் அப்படின்னு வரும். இல் அல் ஆ இதெல்லாமே எதிர்மறை இடைநிலை. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால இடைநிலை என்ன வரும் அப்படின்னா இப்பு அப்படின்னு வரும். இப்பு இவ்வு இதெல்லாமே எதிர்கால இடைநிலை. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 49 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, சந்தியாக வரக்கூடிய எழுத்துக்கள் இத்து இப்பு இக்கு அவ்வளோதான். கூற்று 2, உடம்படு மெய்கள் இ இல்லு சந்தியாக வருவது உண்டு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா இ இவ்வு. ஓகேங்களா, இந்த எழுத்துக்கள் தான் சந்தியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த 49 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 50 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் உடல்நிலை மெய்மயக்கம் கொண்ட சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மொத்தம் அப்படிங்கிறதா. ஓகேங்களா, இக்கு இச்சு இத்து இப்பு இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். இது வந்தாவே அது உடல்நிலை மெய்மயக்க உடைய சொல் தான். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.